ஜாக்சந்திர பயணங்கள்னாலே மிகப்பெரிய ஒரு பயணம்னு பார்த்தீங்கன்னா, சத்யராஜ் சார் கூட உட்காந்து நான் டயலாக் பேசியிருக்கேன். அவர் ஃப்ரெண்டா நடிச்சிருக்கன்றது எனக்கு பெரிய பாக்கியம் அது. அது யாருக்கு கிடைக்குமோன்னு தெரில. எனக்கு அந்த பாக்கியம் வந்து ரொம்ப சீக்கிரம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் சினிமால வந்து ஒரு 1 வருஷம் தான் ட்ராவல் பண்ணியிருப்பேன். அதில லாக்டவுனில ஒரு 2 வருஷம், 2 வருஷம் போயிடுச்சு. அதுக்குன்னு ஷார்ட் பீரியட்ல எனக்கு சத்யராஜ் சார் கூட நடிச்சதே எனக்கு பெரிய அனுபவம் தான். அதுவும் இல்லாம அவருடைய ஃப்ரெண்டா நடிச்சிருக்கேன். ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்றேன் நானு. அதுக்காக நான் வெயிட்டிங். அவர் கூட சார் கூட எனக்கு படம் வரும். எப்போ வரப்போகுதுன்றது ஜாக் சந்திரா எப்போ ரிலீஸ் ஆகப்போகுதுன்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருக்கேன். அவர் கூட பேசியிருக்கேன். அவர் பேரிட்டு அந்த படத்தில கரெக்ட்டா அவர் பேரிட்டு கூப்பிட்டுருக்கேன். அவர் கூட ஒரு ஃப்ரெண்டு மாரி அந்த அந்த படத்தில என்னோட ரோல் அதுதான். அப்படி பண்ணியிருக்கேன். இந்த படத்துக்காக வெயிட்டிங். அதுதான் என்னுடைய அனுபவம். பெரிய அனுபவம்னா சார் கூட சத்யராஜ் சார் கூட பண்ணது பெரிய அனுபவம் இருந்துச்சு எனக்கு.